அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எட்டுக்கால் பூச்சியை பார்த்தாங்கன்னா அழுவார்களாம். எட்டுக்கால் பூச்சியை பார்த்து அழுவாங்களாம். சொல்லுவார்கள், எவ்வளவு காதல் பெருமானாரின் மீது. எட்டுக்கால் பூச்சியை நீயும் நானும் ஒன்றுதான். பெருமானாரை பாதுகாப்பதற்காக நீயும் உயிரை விட தயாரானாய், நானும் உயிரை விட தயாரானேன். நீயும் நானும் ஒன்றுதான். நீயும் உயிரை கொடுக்க ரெடியாகிவிட்டாய், நானும் ரெடியாகிவிட்டேன். ஆனால் என்னை விட நீ முந்திக் கொண்டாய். உன்னை அழித்தால்தான் அவர்கள் என்னை அழிக்க முடியும். உன் வலைய அழிச்சாத்தான், உன்னே கூட செஞ்சாத்தான் என்ன கூட செய்ய முடியும். அப்ப நாயகத்தின் மீது அன்பிலே என்னை விட அளவு கடந்த அன்பு உனக்கு வந்துவிட்டதே என்று நினைத்து அழுவார்களாம். அன்புக்குரியவர்களே, என்றைக்காவது அந்த சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா? பெருமானாரை பாதுகாப்பதற்காக வேண்டி அது பாதுகாத்த வளை, அதுக்கும் சின்னம். நாளை சொர்க்கத்தில் பெருமானாரோடு சொர்க்கத்தில் நுழையும் அன்கபூத், அந்த அன்கபூத் நுழையும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். மீனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீனாவை பற்றி சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வினுடைய சின்னங்கள், மக்காவில் இருக்கிற சின்னங்கள்ல மீனா, இதை பற்றி சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீனாக்கள் ஹம், தாயின் கருவறையை போல என்றார். எலாஸ்டிக் பூமி. பெருமானாரோடு 18,000 பேர் போகிற பொழுது இருந்த அதே மீனாதான் இன்றைக்கும் இருக்கிறது. 18 லட்சம் அல்ல, 20 லட்சம் அல்ல, 50 லட்சம் பேரை தாங்கி இருக்கிறது. உலகமே முஸ்லிமாகி மீனாவிலே போய் நின்றால் அது விரிந்து கொடுக்கும் எலாஸ்டிக் பூமி. அதனாலதான் நாளைக்கு மஹ்ஷரே அங்கதான் நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, நம் அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடமும் அந்த மினா தானே. அந்த மினாவை நாம் சின்னமாக ஏற்றி அதில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோமா? பக்கத்தில் இருக்கிற அரஃபா, அல்லாஹு அக்பர், எல்லோரும் காண்டகும் ஜராதும் முன்தசிர் பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போன்று எல்லோரும் அல்லாஹ் 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 என்று கேட்கிற இடம். அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்வார்கள், எல்லோரும் அழுது அழுது அரஃபாவிலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாமா ஷிப்லி மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தார்களாம். எல்லோரும் அழுகிறார்கள், அல்லாமா ஷிப்லி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாமா ஷிப்லி சொன்னார்களா, ஒரு கஞ்சனிடத்திலே இத்தனை லட்சம் பேர் போய் நின்று, ஒரு கஞ்சனிடத்திலே இத்தனை லட்சம் பேர் நின்று எனக்கு கொடு 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 என்று கேட்டால் கஞ்சனும் கரைந்து விடுவான். ஆனால் அந்த அர்ஹமுர் ராஹிமீன் கொடையாளிகளுக்கெல்லாம் கொடையானன் கனியுன் ஹமீத், புகழுக்குரிய பணக்காரன், அவனிடத்திலே போய் கேட்டு, அந்த பணக்காரனிடத்திலே கேட்டு இவ்வளவு பேர் அழுது அவன் என்ன கொடுக்காமலா விட்டு விடுவான்? கொடுக்காமலா விட்டு விடுவான். இப்னுல் மௌகிஃப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 55 ஹஜ்ஜுகளை செய்த இப்னுல் மௌகிஃப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏற்றுகிறார்கள். அரபாவிலே ரப்புல் ஆலமீனே, யாருடைய ஹஜ்ஜையாவது நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் ஹஜ்ஜின் நன்மையை அவர்களுக்கு கொடுத்து விடு, அவர்களுக்கு கொடுத்து விடு, எனக்கு வேண்டாம். அரஃபாவை முடித்துக் கொண்டு முஸ்தலிஃபாவிலே போய் படுத்திருக்கிறார்கள். கனவிலே அல்லாஹ் மனக்கண்ணால் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லுவான், இப்னுல் மௌகிஃப், உன்னோட நான் கஞ்சனா, உன்னோட கஞ்சனா, உனக்கு இருக்கிற இந்த சிந்தனை, நீ கேட்டதற்காகவே, நீ இப்படி சொன்னதற்காகவே எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இப்படி எல்லாம் அல்லாஹ்வின் சின்னங்கள்.